யூடியூப்பில் நீங்கள் வீடியோ போடுறீங்க அப்படின்னா அந்த வீடியோட இடையில ஐகார்டு எப்படி ஆட் பண்ணுறது, வீடியோட எண்டிங்கில் பார்த்தீங்கன்னா என் ஸ்க்ரீன் எப்படி ஆட் பண்ணுறது இந்த வீடியோ பார்க்க போகிறோம். வீடியோவில் போதுமா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா இதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என் ஸ்க்ரீன் அண்ட் ஐக்கான் ஆட் பண்ணுறதுக்கு நீங்கள் மொபைல் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா மொபைலில் க்ரோம் ஓப்பன் பண்ணி டெஸ்க்டாப் சைடில் ஒயிட் சீட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நீங்கள் லேப்டாப் வச்சிங்க அப்படின்னா லேப்டாப்பில் டேரெக்டாக ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணி கீழே ரெண்டாவது பார்த்தீங்கன்னா கண்டென்ட் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணி நீங்கள் போட்ட எல்லா வீடியோஸ் வரும். நீங்கள் எந்த வீடியோக்கு ஐகான் அண்ட் என் ஸ்க்ரீன் ஆட் பண்ண போகிறீங்களோ அந்த வீடியோ கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு ரைட் சைடில் கீழே வந்தீங்க அப்படின்னா என் ஸ்க்ரீன் இருக்கும், அது கீழே பார்த்தீங்கன்னா ஐகான் இருக்கும். ஃபஸ்ட் நீங்கள் என் ஸ்க்ரீன் ஆட் பண்ண போகிறீங்கன்னா என் ஸ்க்ரீனை கிளிக் பண்ணிக்கோங்க. என் ஸ்க்ரீனை கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு தேவையான என் ஸ்க்ரீன் எந்த வீடியோ நீங்கள் வைக்க போகிறீங்களோ அந்த வீடியோ சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிட்டு மேலே பார்த்தீங்கன்னா சேவ் இருக்கும், அதை கிளிக் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் ஐகார்டு ஆட் பண்ணோம் அப்படின்னா அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா ஐகார்டு இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஒரு வீடியோவில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நம்ம 5 வீடியோஸ் பார்த்தீங்கன்னா ஐகார்டு கொடுக்க முடியும். அந்த ஐகார்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வீடியோவும் கொடுக்கலாம், இல்லை ஏதாவது ப்ளேலிஸ்ட் வச்சிங்க அப்படின்னா அந்த ப்ளேலிஸ்ட்டும் கொடுத்துக்கலாம். இதே மாதிரி வீடியோஸில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் என் ஸ்க்ரீன் அண்ட் ஐகார்லாம் யூஸ் பண்ணுற மூலமாக அந்த வீடியோஸும் பார்த்தீங்கன்னா வியூஸ் போக சான்ஸ் இருக்குது. இது மாதிரி யூடியூப் வீடியோஸாக நிறைய டெக் வீடியோஸ் பார்க்குறது நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.